ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போற ஸ்டோரி என்னன்னா, கணவன் மறைத்த 10 ஆண்டு கால ரகசியம். கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒரு ஒளிவு மறைவு இருக்கக்கூடாதுன்றதுக்கு இந்த கதை ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம வாட்ச் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருச்சி அருகே அமைந்திருந்த ஒரு அமைதியான கிராமத்தில் அருண் மற்றும் மாளவிகா என்ற தம்பதிகள் வாழ்ந்து வந்தனர். அவர்களின் வாழ்க்கை வெளியே பார்த்தவர்களுக்கு மிக சந்தோஷமாக தோன்றியது. நல்ல வீடு, நல்ல வேலை, 2 அழகான குழந்தைகள் எல்லாமே இருந்தது. ஆனால் அந்த வீட்டின் உள்ளே ஒரு பெரிய ரகசியம் பதுங்கி கிடந்தது. அருண் ஒரு அமைதியான மனிதன். அதிகம் பேச மாட்டான். அவன் முகத்தில் எப்போதும் ஒரு சுமை தெரியும். மாளவிகா அதை பலமுறை கவனித்திருந்தாலும் வேலையின் அழுத்தம்தான் என்று எண்ணி விட்டு விடுவார். ஒரு நாள் மாளவிகா அவனிடம் கேட்டாள், அருண், நீ எப்போதுமே ஏதோ கவலைப்படுகிற மாதிரியே இருக்க. என்ன பிரச்சனை உனக்கு? அருண் சிரித்துக்கொண்டு, எதுவும் இல்லை மாளவி, வேலை டென்ஷன் தான் என்றான். அந்த பதில் மாளவிகா திருப்பி தரவில்லை. ஆனால் அவள் மீண்டும் கேட்கவில்லை. கடந்த காலத்தின் நிழல் எப்படி இருக்கும் தெரியுமா? அருண் தனது மனதில் ஒரு பெரிய சுமையை சுமந்து கொண்டிருந்தான். 10 ஆண்டுகளுக்கு முன்பு அவன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் அவனை இன்னும் விடவில்லை. அப்போது அவன் கல்லூரி மாணவன். அவனுக்கு லட்சுமி என்ற பெண்ணுடன் காதல் இருந்தது. இருவரும் திருமணம் செய்ய முடிவு செய்திருந்தனர். ஆனால் ஒரு நாள் ஒரு விபத்து நடந்தது. அருண் மற்றும் லட்சுமி பைக்கில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது ஒரு லாரி வேகமாக வந்து மோதியது. லட்சுமி அந்த இடத்திலேயே இறந்து விட்டார். அந்த விபத்தில் அருண் உயிர் தப்பினான். ஆனால் அந்த விபத்துக்கு அவனே காரணம் என்ற உண்மை அவனை சிதைத்து கொண்டே இருந்தது. அவனுடைய கவனக்குறைவு ஊட்டியதால் தான் அந்த விபத்து நடந்தது என்று அவன் மனம் அவனை கேட்டுக்கொண்டே இருந்தது. இந்த உண்மையை யாருக்கும் சொல்லவில்லை. லட்சுமியின் குடும்பத்தாரும் அது ஒரு விபத்து என்று எண்ணினர். அந்த சம்பவத்துக்கு பிறகு அருண் நகரத்தை விட்டு வெளியேறி புதிய வாழ்க்கையை தொடங்கினான். அப்போதுதான் மாளவிகாவை திருமணமும் செய்து கொண்டான். மாளவிகா ஒரு நல்ல மனம் கொண்ட பெண். அவள் அருணை முழுமையாக நம்பினாள். அவன் கடந்த காலத்தை பற்றி அவள் கேட்கவே இல்லை. ஆனால் அந்த ரகசியம் தினமும் அருணை உள்மனதில் குத்தி குத்தி கிழித்தது. ஒரு நாள் மாளவிகா வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். அப்போது பழைய ஒரு பெட்டியில் சில புகைப்படங்கள் இருந்தன. அதில் அருண் மற்றும் ஒரு பெண் நெருக்கமாக இருந்தனர். அந்த பெண் யார் என்று அவள் குழம்பினாள். அந்த இரவு அவள் மீண்டும் கேட்டாள், அருண், இந்த பெண் யார்? அருண் அதிர்ச்சி அடைந்தான். சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தான். அவள் என் தோழி என்றாள். மாளவிகா எந்த பதிலை நம்பவில்லை. ஆனால் அவள் உடனே எதுவும் சொல்லவில்லை. ஒரு வாரம் கழித்து மாளவிகா அந்த புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு அருணின் பழைய நண்பனை சந்தித்தாள். அப்போதுதான் உண்மை என்ன என்று வெளிச்சத்துக்கு வந்தது. அவள் வீட்டிற்கு திரும்பி அருணை எதிர்கொண்டாள். நீ என்னிடம் உண்மையை மறைத்திருக்கிறாய் அருண். அந்த பெண் யார் என்று எனக்கு தெரியும். அருண் அமைதியாக நின்றான். ஆம், அது லட்சுமி, என் காதலி என்றான். அவன் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவன் முழு கதையையும் சொன்னான். விபத்து அவன் தவறு, அவன் குற்ற உணர்வு. மாளவிகாவோ மனமுடைந்தார். அதை கேட்ட மாளவிகா அதிர்ச்சி அடைந்தார். 10 வருடமாக இதை மறைத்து வைத்திருக்கிறாயா? அவள் கண்ணீர் வடித்தாள். நான் உன்னை முழுமையாக நம்பினேன். ஆனால் நீ என்னிடம் முழுமையாக சொல்லவே இல்லையே. அருண் மாட்டிக்கொண்டு மன்னிப்பு கேட்டான். நான் பயந்தேன் மாளவி. நீ என்னை விட்டு போய்விடுவாயோ என்று அதிகமாக பயந்தேன். மாளவிகா சில நாட்கள் அவனுடன் பேசவே இல்லை. அவள் மனம் முடிந்திருந்தது. ஒரு நாள் அவள் ஒரு முடிவு செய்தாள். நான் சில நாட்கள் என் அம்மா வீட்டுக்கு போகிறேன். அருண் தனியாகி விட்டான். அவன் செய்த தவறு அவனை மேலும் வதைத்தது. மாளவிகா தனியாக இருந்தபோது சிந்தித்தார். அருண் அவளை ஏமாற்றவில்லை, ஆனால் உண்மையை மறைத்தான். அவனது பயம், அவனது குற்ற உணர்வு, அவள் அதை புரிந்து கொண்டாள். ஒரு நாள் அவள் வீட்டிற்கு திரும்பினாள். அருண் அவளை பார்த்ததும் அழுதான். நான் உன்னை இழக்க விரும்பவில்லை மாளவி. மாளவிகா மெதுவாக சொன்னாள். உண்மை மறைத்தது தவறு. ஆனால் நீ ஒரு கெட்ட மனிதன் இல்லை. அவர்கள் மீண்டும் ஒன்றானார்கள். ஆனால் அந்த அனுபவம் அவர்களுக்கு ஒரு பெரிய பாடமாக மாறியது. இந்த கதை நமக்கு சொல்லக்கூடிய ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு உறவில்
அன்பு மட்டும் போதாது. அதோடு நேர்மை மற்றும் திறந்த மனமும் அவசியம். கணவன் மனைவிக்குள்ள திறந்த மனசோட இருந்தா மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியா இருக்கும். அத விட்டுட்டு நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மறைச்சு நாங்க சந்தோஷமா வாழ்றோம்னு சொன்னாலும், அது சந்தோஷமான வாழ்க்கை இல்ல. ஹெல்த்தியான லைஃப்பும் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாத்திட்டு வாழ்றீங்கன்னு தான் அர்த்தம். ஒரு உறவில் அன்பு மட்டும் போதாது. அதோடு நேர்மை மற்றும் திறந்த மனமும் அவசியம். அருண் மாளவிகாவை ஏமாற்றவில்லை. அவன் வேறு ஒருவருடன் உறவு வைத்துக் கொள்ளவில்லை. ஆனால் அவன் செய்த மிகப்பெரிய தவறு உண்மையை மறைத்தது. பலர் நினைப்பது என்னவென்று, உண்மையை சொன்னால் பிரச்சனை வருமோ, அதனால் மறைத்து விடலாம் என்று. ஆனால் உண்மை என்னென்று தெரியுமா? மறைக்கப்பட்ட உண்மை ஒரு நாள் கண்டிப்பாக வெளியே வரும். அப்போது அது இன்னும் பெரிய வலியை மட்டுமே கொடுக்கும். அருணின் பயம் நியாயமானதுதான். அவன் தனது மனைவியை இழக்க விரும்பவில்லை. ஆனால் அவன் புரிந்து கொள்ளாதது என்னவென்றால், நம்பிக்கையை இழப்பதே பெரிய இழப்பு என்று. மாளவிகா இந்த கதையில் ஒரு முக்கியமான ஒரு பாத்திரம். அவள் கோபப்பட்டாள், உடைந்தாள். ஆனால் அவள் சிந்தித்தாள், உணர்ந்தாள், இறுதியில் மன்னித்தாள். அது அவளது பலம். ஒரு உறவில் தவறுகள் நடக்கும். ஆனால் அந்த தவறுகளை ஒப்புக்கொள்வதும் அதை சரி செய்வதும் தான் முக்கியம். இந்த கதை நமக்கு சொல்லும் முக்கியமான ஒரு பாடம். உண்மை எப்போதும் தாமதமாக இருந்தாலும் சொல்லப்பட வேண்டும். நம்பிக்கை ஒரு உறவின் அடித்தளம். அதை உடைக்க கூடாது. பயம் காரணமாக எடுத்த முடிவுகள் வாழ்க்கையை சிக்கலாக்கும். மன்னிப்பு ஒருவரை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியும். கடந்த காலத்தை மறைக்காமல் எதிர்காலமே நல்லது. உண்மை காயப்படுத்தலாம், ஆனால் அது உறவுகளை காப்பாற்றும். பொய் பாதுகாக்கும் போல தோன்றும், ஆனால் அது உறவுகளை அழிக்கும். இந்த கதை நமக்கு ஒரு முக்கியமான ஒரு நினைவூட்டலாக இருக்கும். அன்பு மட்டும் போதாது, அந்த அன்பிற்கு நேர்மையும் மிகவும் முக்கியம் என்றும். என்ன நேர்களே, நம்மளுடைய இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளேயும் எந்த ஒரு ஒளிவு மறைவுமே இல்லாம இருக்கும். ஐயோ இந்த உண்மையை சொன்னா வீட்டுல பிரச்சனை வருமோ, இந்த உண்மையை சொன்னா அவங்க திட்டுவாங்களோ, வீட்டுல சண்டை வருமோ இப்படின்னு யோசிக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் தெளிவா எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வாழ்ந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் வேற எதுவுமே கிடையாதுங்க. அவங்க மறைக்கிற ஒரு உண்மையை மத்தவங்க சொல்லி கேள்விப்படும் போது அதுல இருக்கக்கூடிய வலி ரொம்ப பெருசு. ரொம்ப ரொம்ப பெருசு. அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க. நம்மளுடைய சேனல்ல என்ன மாதிரி ஸ்டோரிஸ் போடலாலும் கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சேனல் ஜஸ்ட் 51 வீடியோஸ்ல 6 மந்த்லி மானிட்டேஷன் ஆயிடுச்சு. உங்க சேனலும் இதே மாதிரி மானிட்டேஷன் ஆகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளுடைய மெயில் ஐடிக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.